வா 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 எல்லா இடத்துலயும் லைட் எரியுது. நாம போறேன் சந்திர ஒண்ணு எரியுது இங்க ஒண்ணு போட்டா எப்படி இருக்கு நீ தான் சொல்ல. எனக்கு போட முடியாது. அது முடியாது. ஓஹோ ஏமா இப்பதான் சிக்கு முடியெல்லாம் விலை ஏறிக்கிச்சாம ஏன் வச்சுட்டு இருக்கிற? சிக்குப்பொடி போட்டு குண்டா இந்த மண்டை முடியும் அந்த இல்ல கலந்து விட்டா தெரியுமான்னு கேட்டேன். அது என்னடா நவ்வாடு பழப்பு வளர்ந்துக்கிட்டு எங்கடா கலந்து சொல்றேன். அது இன்னியாச்சு அங்கே போயிருக்கேன். அம்மா என்னடா போய் போய் அப்பாடி அம்மா போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சு போச்சு எல்லாம் போக. நாடகத்திலே நாயாரின் பெயரனே குலத்தை சேர்ந்தவர். அம்மா அம்மா அந்த பாஜால யோகத்திலே கண்ணை ஒலிக்கி விடுவேன். 250 கொடு. பரிசுத்தரையா வந்துக்கிறார். ஒட்டு ஒண்ணு என்ன சக்கரை போட்டு ஆட்டி விட்டுருவேன். மரியாதை இருக்கா? புரியல கேட்டேன். 250 தான் கேட்டாங்க. அது மேல தான் இருக்குது. ஆறாவன் அவளும் உன்னோட சேர்ந்த சில்வடா இது காளிப்பா. ஓய் அப்படி பாஞ்சால மன்னன் செய்யக்கூடிய புத்திரகாமேசி ஏகத்திலே பெண்ணா ஜனனமானவள். அப்படியா? அம்மா என் அப்பா பாஞ்சால மன்னனுக்கும் சரியா துரோணருக்கும் அண்ணாலே ஏற்பட்ட பகையை காரணத்தாலே யாசர் உபயாசர் முனிவர் வைத்து எங்க அப்பா புத்திரகாமேசி யாக செய்ய அந்த யாகத்திலே பெண்ணா ஜனனமானவள் இந்த சக்தி திரௌபதி. யார் யார் பிறந்தோம்? எங்க அண்ணன் துஷ்டதீமன், திரௌபதி நான் கோதண்டமான ஒரு வில்லும் அப்படி பிறந்து நான் யார மாலை இட்டவள். ஏண்டாப்பா யாருமா? அம்மா
வஞ்சியார கைப்பிடித்த மணவாளை யாரு? யாரு? 56 நாட்டுகளுக்கு தனிப்பினார். 56 நாட்டு மன்னர் வந்தா பழையதில்லை யாரும் வளைக்க முடியல, மச்சத்தை அறுக்க முடியல. சரிப்பா. அப்போ வளையாத வெள்ளவழித்து மச்சத்தை அறுத்து என்னை வெற்றி பெண்ணா கைப்பிடித்தார். யாரு? யாரு அவர்? குருகுலத்து வேந்தர் அல்லவா? 2 பேத்துக்கு மூத்த 2 பேத்துக்கு இளையோன். நான் அர்ஜுன மன்னனை மணமுடித்து எங்க அத்தை குந்தமாதேவி வார்த்தைக்காக 5 நான் தேவியாகி அப்படின்னா நான் 5 பேத்துக்கு பொண்டாட்டி. பரவாயில்லையே. அழியாத பதிவிரதர். ஒரு பெண்ணு ஒரு ஆடோட கூடி கலந்தா அவ கற்ப அழிஞ்சு வல்லவா. அழியாத பதிவிரது எப்படி? பகவான் வார்த்தைக்காக 1 ஆண்டு காலம் கூடி கலந்து மறாண்டு காலம் மற்றோடைய வாசையை கொடி காலம் வந்தா நான் அக்னியில இறங்கி என் கற்பதன்மை புதுப்பிச்சு மீண்டும் 1 ஆண்டு காலம் அவனோட கால கழிப்பேன். அதனாலதான் எனக்கு அழியாத பதிவிரதுன்னு பேரு. அம்மா இதெல்லாம் வாழ்க்கை விதிவசம். பாவி செய்த வஞ்சகத்தால் பாராவனம் வந்து அம்மா 9 காய்கறி கொடுத்துவது மூங்கலாடை, படுப்பது வட்டப்பாறை, குடிப்பது சுனை நீர். இப்படி காலங்களுக்கு அந்நாளில் பகவாயின் தலையில் எழுதிவிட்டாரடி அம்மா. அந்த பிரத்தி கணவர் இருப்பார். நான் அவரை சென்று பார்க்கணும். படப்ப அழைச்சிட்டு வாப்பா. போட மூடி
இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு நம்மளுடைய நாடு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். நன்றி நன்றி என்ன ஒரு ஆலப்படை புதூர் ஆலப்படை புதூர் என்னது ஆலத்தமலையோ புதூர் புதூர் இந்த நாடுக்காக அறுபாடுபட்ட ஊர் பொதுமக்கள் உண்மை கோயிலை சேர்ந்த அங்கசர்கள் அனைவர்களும் எல்லாம் அல்ல அம்மனுடைய அருள் பெற்று இதை நமக்காக அன்பளிப்பு செய்த அருமை உள்ளம் சொல்லு படிப்புக்கு மரியாதைக்குரிய குலசாமி ஐயா அவர்களும் எல்லாம் அல்ல இந்த அம்மனுடைய அருள் பெற்று அம்மனுடைய அருள் பெற்று நீங்க சொன்னதுக்கு தான் வந்துக்கிறாரா நீங்க சொன்னதுக்கு தான் வந்துக்கிறாரா போட்டுவிட தன்னம் தானியத்தோடு நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்தோடு இந்த அம்மனுடைய அருள் பெற்று நோய் நொடி இல்லாத அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஓட்டியா ஓட்டியா அம்மைய பச்சை படவுகாரி அந்த மரபனுடைய தேவியால அம்மைய பச்சை படவுகாரி அந்த மரபனுடைய தேவியால அம்மைய ஜபப்பு படவுகாரி அந்த ஜபனுடைய தேவியால அம்மாவனுக்கு 10 மில கோதினம் எத்தின மிருகாஜும் தண்ட தண்ட அப்பா உனக்கு முத்து முக்குத்திய மோகன மாலை அழகு முடி திட்ட தாலி அழகு அப்படி ஜகமல்ல முகல் தட்டு முகமல்ல வலி எட்டு வஞ்சரி அது கண்ணில் அழகு அகில அந்த கோடி பிரம்மாண்டனாய உலகம் மருந்தாளிக்கிய காளீஸ்வரி
கோடி பிரமாண்ட நாயகி. என்னது உண்டு என்ன புண்டு? என்னது அவனு கேக்குறேன் நான் ஒண்ணுமே எடுக்கல. எல்லாத்தையும் எடுத்த கொட்டி விட்டுட்டு போலாமாங்க? இப்ப இருக்கிற கூட்டு நடக்கும் போது நிறுத்துக்க புண்டா. எடுத்துக்கலாம். நல்லா சொல்லிவிட்டு கவுண்டர்கிட்ட, நம்ம கூலச்சாமி கவுண்டர்கிட்ட சொல்லிவிட்டேன். அவருக்கு கவுண்டருக்கு வந்து துண்டு எடுத்து கொடுத்து வேலையில இல்ல புதுசா புது துண்டு நாளைக்கு மளிகை நாளைக்கு விஷயமா வந்தேன். நான் யாரு? என் பெயர் அண்ணே. நான் என் குலத்தை சேர்ந்தவன். சரியா போச்சு. 375 ரூபா. ஆஹா, அப்படி இருந்தாலும் அந்த நாளைக்கு யாரு ஓட்ட 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 இருந்தாலும் அப்படி அர்ஜுன மன்னனா இருந்தால் ஒரு குவார்டர் தாங்க பிரச்சனை. கொஞ்சம் மீதியா ஊத்திக்கிட்டாரா இவரு? அவர் கிளம்பி அதே கிளம்பி இவரும் என் பெயர் அர்ஜுனாக இருந்தாலும் தாய் தந்தை யாரு? ஓட்டு காலிப்பா காலிப்பா
காலமெல்லாம் இழந்தோம் 12 காடு பலம் ஓராண்டாக்காது வாசம் கழித்து வந்தா பாண்டவருக்கு பாதி ராஜ்யம் நண்பா உலமகாமணி விட்டு நாடு கேட்டோம் கொடுக்க மறுத்தான் துரியோதனை அழகு புலேந்திர விட்டு நாடு கேட்டோம் நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனை மூன்றாவது முறையாக கண்ணனாகி எம்பெருமானை சென்றார் துரியோதனை என்ன முறைத்தான் தெரியுமா இந்த நாட்டை ஆள தெரியாத அப்பாவி பாண்டவருக்கு நாடு கொடுக்க தயாராக இல்லை பாண்டவருக்கு நாடு கொடுக்க வேண்டும் என்றார் என்னோடு கத்தி போர் முறையிலே சண்டை செய்யணும் ஜெயம் பெறுவர்கள் நாட்டை ஆளலாம் காடு காடு இப்படி பரந்தாமரை முன்ன வைத்து 12 நாள் பாரதம் போ என்ன புளிக்கிற முடிச்சுதான் ஆகணும் அந்த மாதிரி தெரியல சண்டைக்கு வந்துட்டீங்க இருந்தாலும் நான் ஏன் ஓடி வந்தேன் தெரியுமா போ அருகிலே திரௌபதியோடு எங்க அண்ணன் இந்த பாரத போருக்காக என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் ரொம்ப நாதா வந்து விட்டு இவனுக்கு ஒரு அவசரம் என் மனைவி பத்தி நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது அப்ப விளக்கமா சொல்லட்டும் சொல்லுங்க 2 பேரும் அடிபடாதீங்க இல்ல 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 மாடு நேருமா மவராசனுக்கு பொண்டாட்டி நேருமா புண்ணியவானுக்கு என்னைக்கு எங்க வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் வீட்டுல 4 பவர் ரூம் தறி இருந்துச்சு இப்ப ஒரே தறி ஆகி போச்சு அதுக்கு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாத சும்மா கிடக்குது கவுண்டர் இவன் என்னைக்கு வந்து நேர்ந்தால உனக்கு கலந்துக்கு புலன் அந்த மாதிரி அங்கேயே அப்படித்தான் விக்காட பேச்சு தெரியற மன்னவர் பார்க்கல வாங்க போலாம் தம்பி அர்ஜுனா, என்னுடைய மதத்தை பணிகிறார் பரந்த உலகத்துல என்னைக்கு நீடோடி காலமாக வாழ்ந்திருப்பீர் தம்பிமார்களா? திரௌபதா திரௌபதா மாமனாக ஸ்ரீமந்த நாராயணம் பாரத போர் உண்டு சிந்திக்கிறாரு. இந்த பாரத போருக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? அதற்காக அந்தபுரமாக சென்று அச்சுதா மாயவார் ஈஸ்டா என்று சொல்லி மாமனை துதி செய்யலாம்பா. அப்படியே கோவிந்தா
மேலும் சபையோர்களே, பாண்டியர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தன் மாமனை அழைக்க இந்த கண்ணன் சபை நோக்கி வர போகிறார். இந்த
என் சார்பாகவும் மீண்டும் ஒரு வணக்கம். இது கலை உலகம். கலை உலகம். புதூர் என்றால் கலை உலகம். கலை உலகம். அதாவது கற்றவருக்கு சென்றவரம் எல்லாம் சிறப்பா சிறப்பு. நாடகத்தை பார்த்து ரசித்து மனமகிழக்கூடிய ஒரு இடம். இது ஒரு அற்புதம். வாஸ்தவம். ஆமாங்க. ஒரு தேவர் சபை, ஒரு தெய்வ சபை. அனகபுரத்து அப்பவர்களும் அரும்பெரும் தாய்மார்களும் சபா சபா வேண்டும் என்று சொல்லப்பட்ட சபா 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 வேண்டும் என்று சொல்லப்பட்ட பணம் குடுதலவான்கள் யாவற்றும் மாபெரும் சபையில் வந்திருக்கா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது. சொல்லலாம். ஹரிச்சந்திரன் சொல்லுக்கு இடையாக இந்த நாடகம் சித்திரை ஆட வேண்டிய நாடகம். கலையின் காரணத்தினால் தள்ளி வைத்து வருகின்ற மக்களுக்கு அன்னபோஜனம் கொடுத்து நாடகத்தை சமர்ப்பித்துக் கொடுத்திருக்காங்க. அதற்காக 50 ரூபாய், 100 ரூபாய், 10 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அருமை உள்ளங்கள். 1 ரூபாய் கொடுத்தாலும் சபையில 1 கோடி ரூபாய்க்கு சொல்லும். மனம் இருக்கும், கொடுக்கக்கூடிய மனம் இருக்கா. பாசத்தோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய காணிக்கை, அன்போடு ஆசையோடு அரவணைப்போடு அள்ளி கொடுக்கக்கூடிய காணிக்கை, ஒரு கையால் கொடுக்கக்கூடிய காணிக்கை இரு கையால் பெற்று என்றென்றும் நன்றியை மறவா சீரக இருப்பேன் என்று அனைவருக்கும் இது அன்பு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இங்க வாயா. நம்ம கவுண்டர் யாரு? பச்சைமுத்து கவுண்டர். பாசத்திற்கும் மதிப்புக்குரிய அன்பு கவுண்டர். அவர் எப்படி பக்கச்சமத்து, மலைச்சமத்து, தானி சமத்து, அகர சமத்து, மகன், மகள், மருமக்கள், பேரன், பேத்தி, உற்றார் உறவினர், அவர் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை அர்ச்சிக்கிறேன். திருமூர்த்தியில் ஒருவர், கிரேதா கிரேதா துபாபடி கலியுகம் யுகம் 4, படைத்தல் காத்தல் அளித்த திருமூர்த்திகள் 3, திருமூர்த்திகளில் ஒருவராக விளங்கப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன். அப்படி இருந்தாலும் என் மனைவி லட்சுமியை பார்த்து அழைத்துக் கொண்டு வசிக்கிறோம். நேரத்தில் ஆதி லட்சுமி சபதர்மா ஓடி யார் தெரியுமா? எங்கு நிறைந்த மங்கை
எங்கேயுமே இருப்ப எல்லா இடத்துலயுமே. ஆமா ஆமா, நல்லவன் கெட்டவன் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல இருப்பீங்க. எங்கு நிறைந்த மங்கை அங்கை நான் சங்கரன் தனக்கு தங்கை அம்மம்மா பச்சத்திரி மேரி மாயன் பாரியால வழங்கக்கூடிய என்னுடைய பேரோ அன்னலட்சுமி ஆதிலட்சுமி மாங்கனியில பிறந்த மகாலட்சுமி சொல்லப்பட்ட என் பேரோ லட்சுமி தேவி. என் இறப்பு எப்படி, என் வளர்ப்பு எப்படி, நான் எப்படி தெரியுமா பிறந்தேன்? ஒரு காலத்தில ஒரு காலத்துல தேவரெல்லாம் அமர்ந்த கிடைக்கும் பொழுது நான் வாங்கிட்டு வந்து இங்கே இருப்பான் கொண்டா நம்ம சொந்தக்கார பார்ப்பாளா
காலத்துல தேவர்லாம் மருந்து கிடைச்சாங்க. அந்த தேவாமிரத நரை திரை மூப்பு பிணி இதெல்லாம் அணுக கூடாதுன்னு சொல்லி திருப்பாக்குற தேவாமிரதம் கிடைக்கும் பொழுது நான் அந்த 66,000 பெண்கள் பிறந்தோம். அதுல நானும் ஒருத்தி. ஆமாடி. ஆமாம்மா. இருந்தாலும் இந்த மங்கையை மாலையிட்டாரு. அவர் யாரு தெரியுமா? வைகுண்டத்தை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீ கண்ணனுடைய மனைவி நானு. சாமி கொண்டாட்டியா? ஆமா ஆமா. சாமி கொண்டாட்டியா? இருந்தாலும் நான் ஓடி ஓடி வந்த காரணம் ஒன்று. பொன்னான தேவதைக்கு உன் ஆசை தேவி லட்சுமி கணவர் வருவார் என்று சொல்லி நந்தவனம் சென்று நல்ல மலெல்லாம் எடுத்தாந்து தன்னுடைய மாதர்லாம் கணவனை எப்படி அன்றாட பண்ணிவாங்களே அத போல் பணிந்தே சுவாமி